ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவன் பரிசுத்தமுள்ள சர்வவல்லமை தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த தம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த நாளை பரிசுத்த நாளாக ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற, ருசிக்கிற, அற்புதங்களை, அடையாளங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நல்ல நாளாக நாளை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். So
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேலும்
ஹalleluya. கைவிடாத நேசரே, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரே மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். எங்களை கைவிடாதபடி, ஆண்டவரே தாழ்ச்சி அடையாதபடி, நாங்கள் ஆண்டவரே கலங்கி போகாதபடிக்கு உடைய கிருபைகளை தாங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. உடைய கிருபை எங்களுக்கு போதும், உடைய அன்பு எங்களுக்கு போதும், உடைய இரக்கம் எங்களுக்கு போதும் அப்பா. ஹalleluya, ஹalleluya. 1000 நாளை பார்க்கிலும் உடைய சமூகத்துல ஒரு நாள் நல்லது. ஹalleluya. இந்த துதிக்கிற இந்த நேரம் நல்லது. ஹalleluya, ஹalleluya. உடைய நாமத்தை துதிக்கிற இந்த நேரத்துல ஆமென். அவருடைய கிருபையை பொழிய பண்ணுகிறார், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார், மகிமையை ஊற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்கும் பொழுது, ஆமென், கருத்தோடு அவரை துதிக்கும் பொழுது அவருடைய நாமம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அவருடைய நாமம் நமக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது, நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. விடுதலை
தேவா பிரசன்னம் தாருமே தேடியும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடியும் பாதம் தொழுகிறோம் கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடியும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடியும் பாதம் தொழுகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. ஆவியானவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பரிசுத்தரே நன்றி. பரிசுத்தரே நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இல்லை தரை மட்டும் காத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையுமே அல்லாமல் ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள் ஸ்தோத்திரம். கிருபை தேவன் தலக விவிಧ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಮರ ವಿವಿಧ ವಿಷಯದಲ್ಲಿ ஜீவன்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். அந்தவரே தேவையில்லை ஜனங்கள் வார்த்தை தேவைகள் சரிய தேவைகள் ஆமென் சுகம் தேவைகள் பொருளாதார தேவைகள் உலகத்தின் காரியங்களுடைய தேவைகள் பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக விசேஷமா ஆத்ம தேவைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ தயவு மாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபை இறங்குவதாக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். காட்டில் இயேசுவின் நாமத்தில் இதே நாளில் கிரைஸ்ட் டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சுத்தமாக இதை பார்க்கும்போது அதுக்காக நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த கரங்களை உயர்த்தி நேராக உயர்த்தி கிரைஸ்ட் டிவிக்காக அவருடைய தரிசனங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா முதலாவதாக கேது மரங்கள் குறித்தும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். இதனால ஏற்கனவே நாம் பனை மரத்தை குறித்து ஒளிவு மரத்தை குறித்து திராட்சை செடியை குறித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கேது மரங்களை குறித்து, அதாவது லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே பார்த்தோம்னா சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களுக்காக உயிரோடு சுத்தமான 2 குருவிகளின் கேது கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவுள் என்று சொல்லிவிட்டு அந்த கேது கட்டைய உயிருள்ள குருவியின் ஊற்று நேர்மையில் கொல்லப்பட குருவியின் கட்டத்தை வைத்து என்று வழி செலுத்துகிற காரியங்களை குறித்து, அதாவது சுத்திகரிக்கப்படுகிறவர்களுடைய வழியை சுத்திகரிக்கப்பட வேண்டும்
என்பதற்காக அந்த பலியிலே எரிப்பதற்காக, அதாவது எரியூட்டுவதற்காக, எரிப்பதற்காக சில காரியங்கள் இருக்கிறது. அதனை எரியூட்டுவதற்காக கேதுரு கட்டைகளை பயன்படுத்துகிறார். கேதுரு, முதல்ல கேதுரு மரம் என்று சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த நீதிமான் பனையின் மூல செழிப்பான் என்று சொல்லிவிட்டு அவன் நீங்களும் கேதுரு போல் வளருவான் என்று சொல்லப்படுகிறார். கேதுரு என்று சொன்னாலே ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய சாயலை குறிக்கிறது. ஆண்டவருடைய நீதிமான், நீதிமானுக்கு நிகராக ஒப்புமையாக கேதுரு மரத்தை பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். அப்ப நாம் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான்கள். நம்மை கேதுரு மரத்துக்கு ஒப்பாக அவர் காட்டுகிறார். கேதுரு மரம் செழித்து மிக பெரியதா பிரம்மாண்டமாக வளர்ந்து அது நாடுகளை அடைக்கக்கூடியது, வளர்ச்சியை குறிக்கக்கூடியது, வளரும் பெரிய ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுக்கு உண்மையாக இதிலே சுத்திகரிக்கப்படுவதற்காக சில காரியங்களை எரியூட்ட வேண்டும். அந்த எரியூட்டுவதற்கு மிக முக்கியமாக பிரதானமாக பயன்படுத்தக்கூடியது கேதுரு மரம், பின்பு அக்கினி. பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தை பற்றி எரிய செய்யக்கூடியது. அந்த இருதயத்தை, அதாவது தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்ப வேத தியானம் தான் கட்டை, விறகு. அக்கினியை மூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த நாளில் நாம் பரிசுத்தமாவதற்கு, நீதிமான்களாகிய நாம் வேண்டாத, அதாவது பார்த்தீங்கன்னா குருவி அதெல்லாம் எதுக்கு அவங்களுடைய ரத்தத்தை செலுத்துறாங்கன்னு சொன்னா பரிகாரம். நம்முடைய பாவத்தினுடைய விளைவுகளை நாம் சுமக்காமல் பிற மிருகங்கள் சுமப்பதற்கு வழி செலுத்துகிறார்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பாவங்களை நாம் சுமக்காமல் நமக்காக ரத்தம் சிந்தினவர் பரிகாரம் செலுத்தியவரை விசுவாசிப்பதன் மூலமாக அந்த தண்டனையை அவர் சுமந்து கொண்டு விட்டபடியினாலே இந்த புதிய ஏற்பாடு காலத்திலே கேதுரு மரங்களாக இருக்கிற நாம், தேவனை விசுவாசி நீதிமான்களாக ஆயிருக்கிற நாம், ஒவ்வொரு நாளும் வசனத்தால் நம்மை தியானித்து, வசனம் நம்முடைய எல்கையில் உள்ள தேவையில்லாத அசுத்தங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை சுத்திகரித்து ஒரு சுத்திகரிப்பின் கிரியைகளை நடப்பிக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எல்கையில சுத்திகரிப்பை கொண்டு வருவதற்கு இந்த புதிய பாடலே வழி அல்ல, இரக்கத்தை விரும்புகிற தேவன். இங்கே வழியை அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை நம்பி இருக்கிற நம்முடைய எல்கையில வசனத்தை தியானிக்கும் போது வசனத்தின் மூலமாக நம்மளை அக்கினி எழுப்பி சுத்திகரிக்கின்றார்கள். இரண்டாவது, இந்த கேதுரு மரத்தை நிறைய காரியங்களிலே கேதுரு மரங்களை பயன்படுத்துவார்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா தோஷம் கழிப்பதற்காக இதே போல கேதுரு மரங்களை வைத்து சில பலிகளை செலுத்துகிறார்கள். தோஷம், இரண்டாவது தோஷம் கழிக்கப்படும். தோஷம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சம்பவங்கள் நடந்துவிடும். நீங்க ஜோசியக்காரங்க போல சொல்லுவாங்க, உங்களுக்கு செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம். தோஷம் என்பது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஜலதோஷம் என்று சொல்லுவோம், சளி பிடிச்சி. தோஷம் என்பது நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை. அதுக்கு முன் நாட்கள்ல இது நடந்ததுனால இந்த பிரச்சனை, அது நடந்ததுனால இந்த பிரச்சனை, இதனால பிரச்சனை, அதனால பிரச்சனை என்று பல காரணங்களை சொல்லலாம்.
ஆனா ஆண்டவர் அந்த காரணங்கள்லாம் தேடி பிடிப்பதற்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா சீலோன் குளத்துல ஒரு அற்புதம் பெற்ற ஒரு குருடன் குறித்து சொல்லும்போது இது இன்னும் செய்த பாவமா என்னுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவமா என்று கேட்கும்போது இவர் செஞ்சது கிடையாது, முன்னோர்கள் செஞ்சது கிடையாதுப்பா, அவனுடைய நாமம் மையப்பட போகுது, அதுக்காகவே அவன் பிறந்திருக்கான் சொல்லி முடிச்சுக்கிறது. ஆண்டுடைய பார்வை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்துவதல்ல, விடுவிப்பது. இங்கே தோஷம் கழிக்கப்படுவதற்கு, தோஷத்தை எரிப்பதற்கு, அழிப்பதற்கு கேது கட்டைகளாகிய வசனங்கள், நீதிமான்கள் பயன்படுத்துகிற வசனம். வசனம் என்று சொன்ன உடனே அப்படியே உள்ள வார்த்தை அல்ல, அது பரிசுத்தாவியனோடு, பரிசுத்தாவியானவர் எப்பொழுது நம்ம ஆவியோடு இணைக்கப்படுவார் சொன்னால், நம்ம அர்ப்பணிக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, விரும்பும் போது, பரிசுத்த ஆவியார் நம்ம ஆவியோடு இணைந்து அவர் வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு அனுபவம் தான் வேத தியானம். அந்த நேரத்துல தான் பரிசுத்த ஆவியார் நம்ம ஆவியோடு இணைந்து வசனத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, ஞாபகப்படுத்தும் போது, நினைவுபடுத்தும் போது, அதன்படி நமக்குள்ளே கற்றுக் கொடுக்கும் போது, ஏவும் போது நமக்குள்ளே தோஷம் கழிக்கப்படுகிறது, பாதிப்புகள் கழிக்கப்படுகிறது, பாதிப்புகள் எரிக்கப்படுகிறது. இரண்டாவது. மூன்றாவது பார்த்தோம்னால், இஸ்ரேல் ஜனங்கள் கூடியிருக்கிற ஒரு இடத்துல அங்க ஒரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்றாங்க. அந்த 24ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்திலே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது தீர்க்கதரிசி பார்த்துட்டு நிறைய சரியாக வராத முக்கியம் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் தான் 6ஆம் வசனத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்கி இருக்கிற வாசஸ்தலத்தை பார்த்துக்கிட்டு சொல்றாரு, அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலும் கர்த்தர் நாட்டின் சந்திரவனங்களை போலும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களை போலவும் இருக்கிறது. எவைகள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடம், வீடு, உங்களுடைய வீடு, நீங்கள் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம், நீங்கள் போகிற வருகிற இடம், உங்களுடைய விவசாய பூமியில நீங்க வேலை செய்யும் போது, கடை தொழிலில் வேலை செய்யும் போது, நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் முயற்சிக்கிற இடம், நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்தை பரிசுத்த ஆவியானவர் எப்படி பார்க்கிறார்னா, தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களை போலவும். விருட்சம் என்றால் பெரிய பிரம்மாண்டமான அவர் பார்க்கிறார். இந்த நாளில ஒரு வாக்கு தத்தங்களை உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். தேவன் உங்களுடைய வீடை பார்க்கிறார், தேவன் உங்கள் வாசஸ்தலத்தை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் என்றால், விசுவாச கண்களோடு உங்களுடைய வீடு, உங்களுடைய வாசஸ்தலங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தலங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக விருட்சமாக அது வளர்ந்து பெருக வேண்டும் என்று பார்க்கிறார். அவருடைய பார்வை அப்படித்தான் இருக்கிறது. இதை இரண்டாவது பிரிக்க வேண்டும். ஒன்று மனம், இருதயம் சம்பந்தப்பட்ட காரியம். உங்களுடைய வீடை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாசஸ்தலத்தை ஒரு மனதின் ஆவியோடும் சமாதானம் நிறைந்த ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அமைகிற ஒரு வீடாகவும், ஒரு நிறைவான ஒரு பூரணத்தை பெற்றுக்கொள்ள ஒரு குடும்பமாக அவர் பார்க்கிறார். முதல்ல. இரண்டாவது பார்க்கிறார், உங்களுடைய வீடையும், உங்களுடைய கடை, உங்க வாசஸ்தலம், விசேஷமா உங்களுடைய கட்டுமான பணிகள், இவைகளை தேவன் பார்க்கிறார். எழுதியில ஒருவேளை கட்டுமான பணிகள் தடைப்பட்டிருக்கலாம், வீடு தடைப்பட்டிருக்கலாம், குடும்பத்தினுடைய ஒருமனம் தடைப்பட்டிருக்கலாம், குடும்பத்தினுடைய காரியங்கள், ஏதோ ஒரு காரியங்கள் கட்டப்படாமல் இடிக்கப்பட்டு அல்லது இடிக்கப்பட்ட
எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவாக உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறார், உங்களுடைய வீட்டை பார்க்கிறார், வாசத்திலே பார்க்கிறார். அவைகள் எல்லாம் கேது விருட்சத்தை போல தண்ணீர் அருகே. உங்களுக்கு மற்ற மரங்களுக்கும் தண்ணி ஓரத்தில் உள்ள மரங்களுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வித்தியாசம். ஒரு மலைப்பாதான இடத்துல பிரயாணம் பண்ணி போறீங்கன்னு சொன்னா மலையில நீர்வீழ்ச்சி சில நேரம் தெரியும், சில நேரம் நீர் ஓட்டங்கள் தெரியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா இதுல இருந்து அந்த மலையை பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையில அந்த மரங்கள் எல்லாம் நல்ல பச்சையா, ஒரு கிளி பச்சை மாதிரி நல்லா ஒரு பிரகாசமான பச்சையா இருக்கும். அதை தாண்டி உள்ள பச்சைகள் வித்தியாசமா இருக்கும். அந்த இடத்துல மரங்கள் இருக்கிற அது பக்கத்துல இருக்கிற மரங்களுடைய பச்சை வித்தியாசம் ரொம்ப செழிப்பா இருக்கும். அப்படி செழித்து கிளையடித்து வளர்ந்து ஓங்கி வளர்ந்து நிற்கிற கேது விருட்சத்தை போல உங்களுடைய வீட்டையும் நீங்கள் வாசம் பண்ணுகிற இடங்களையும் உங்களுடைய ஸ்தலங்களையும் அவர் பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு நாம் மாற வேண்டும். ஆண்டவரே, நான் இப்படி மட்டுமல்ல, இப்படி உள்ள சூழ்நிலையை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கை பயணிக்காது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய தேவைக்காக நடக்கிற கட்டுமான பணிகள், உங்களுக்கு தெரிய சொல்றதுன்னா கட்டுமான பணிகள் தடைகள் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றிக் கொள்கிறார். இப்ப எப்படி சூழ்நிலை, இப்ப அது நடக்குமா? இப்ப இந்த பிரச்சனை, இந்த கொரோனா இருக்குது, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்துல எல்லாம் இது நடக்குமா என்று நீங்க நினைக்கிற நேரத்துலதான் என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஒரு நேரமோ ஒரு காலமோ சூழ்நிலையோ அவர் அடக்க முடியாது. அவர் வானத்தையும் பூமியும் அந்த சராசரியும் உண்டு பண்ணின ஜீவனோட தேவன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அவர் எல்லாம் கட்ட ஆரம்பிக்கப்படும், கட்டி முடிக்கப்படும். அப்படி அவர் பார்க்கிறார். நான்காவது பார்த்தோம்னா ஒரு நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஒரு ராஜாவை குறித்து சொல்லும் போது பலருக்கு புரியாமல் இருக்கலாம். அது கற்றுக்கொள்ளக்கூடியதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படும் போது இந்த முச்செடியையும் கேது மரத்தையும் ஒரு பழைய ராஜாவுடைய சந்ததி ஒருவன் புதிய, அதாவது அந்த குடும்பத்தை, அவருடைய குடும்பத்தை எல்லாம் அழித்து விட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதன் ராஜாவாக ஏறின உடனே இவன் கோபத்துல சொல்றான். உதாரணம் சொல்லும்போது முச்செடியானது, அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது ஐயா, என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியில இருந்து அக்னி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பற்றி கிடந்தது. இது ஒரு ராஜ வம்சம் அழிக்கப்பட்டு அதுல ஒருவன் தப்புகிறான். ஒரு சாதாரண நிலையில உள்ளவன் ராஜா அந்த ராஜாவுடைய பொறுப்புக்கு போகிறான். போகும்போது ராஜ வம்சத்தில் உள்ள ஒரு மனிதன் இப்படி, அதாவது அபிமலைக்கிறவன் அந்த அரசாட்சிக்கு வந்தவுடனே இவன் சொல்றான், அந்த அரசாட்சியுடைய ராஜாவா சொல்றான், முச்செடி, ஒரு முச்செடி ஒரு கேது மரத்தை அழிக்க நினைக்குது. கேது மரம் என்பது ராஜ குடும்பத்தை, ராஜ பரம்பரையை குறிக்கிறதா அதில் நாம் கணிக்கலாம். முச்செடி என்பது கீழ்நிலையில் இருக்கிற தகுதியற்ற ஒரு மனிதன் கேது மரமாகிய ராஜ வம்சத்தை ஆளுகை செய்வதற்கு வருகிறான் என்று சொல்லுங்கள். அப்ப நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதுன்னா, கேது மரம் என்பது ஒரு எப்படின்னா ஒரு ராஜ வம்சம் அல்லது ஒரு அதிகார எல்கை என்று சொல்லலாம். ஒரு அதிகார எல்கை கேது மரம். அது நாட்டுக்கு ஒரு ராஜா கூட இருக்கக்கூடியத ஒரு முள்ளு அந்த கேது மரத்தை எரிக்கிறதை போல எடுத்துக்காட்ட சொல்லப்படும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, அது ஒரு ராஜவம்சம் என்னன்னா ஒரு ஆளுகை செய்யக்கூடிய, ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு எல்லை. நாம் நான்காவதாக கேது மரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்
ஒரு சின்ன முச்செடினா அழிக்கப்படுகிற ராஜாவுடைய பிள்ளைகள். நாம் கேதுரு மரமானால் நாம் ஆளுகை செய்கிறோம். ஆளுகை சொன்ன பிறரை துன்புறுத்துவதை குறித்து அல்ல, பிறரை என்ன நாதான் பெரிய ஆளு என்று சொல்லி அவன் கீழே போட்டு மிதிக்கிற அந்த ஆளுகை இல்லை. ஜாதிய ஆளுகை, மதவாத ஆளுகை அல்லது வேற அந்த ஆளுகை அல்ல. ஆளுகை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள். தேவன் விரும்புகிறார் நாம் கேதுரு மரத்தை போல ஆளுகிறவர்களாக, பெரிய பெரிய பொறுப்புகளை உட்கார்ந்தவர்களாக, உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறவர்களாக, பலருக்கு நிழல் கொடுக்கிறவர்களாக. முன்செடிக்குள்ள ஒரு கேதுரு மரம் வந்து நிழல் கொடுக்க முடியும். அப்படிதான் தகுதியற்ற ஆளுகைகள் இருக்கிற இந்த தேசத்துல நாம் அதிகார எல்கைக்குள்ள ஆளுகை செய்கிறவர்களாக, உயர்ந்த முக்கியமாக ஒரு பெரிய படிப்பு, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆர்டிஓ, விஓ, இன்னும் முக்கிய முக்கிய பொறுப்புகள் நிறைய தேசத்துல இருக்கு. இப்படி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இன்னும் பெரிய பெரிய ஆளுகை செய்யக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதற்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களா இருக்கிற தேவ ஜனங்களுக்கு தான் அந்த அதிகாரம். சில நேரம் சில அதிகாரம், சில ஆளுகை செய்தவர்களை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். முச்செடியா இருக்கிறார்கள். எதை பட்சிக்கலாம், எதை எரிக்கலாம், எதை புடுங்கலாம், எதை அழிக்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற மோசமான பழக்க வழக்கங்கள், லஞ்சங்கள், இவைகளை தேசத்தை எரிக்கக்கூடிய முச்செடிகளாக காணப்படுகிற அதிகாரிகள் மத்தியிலே தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து உண்மையாய் இருக்கிறவர்களை தேவன் இந்த தேசத்திலே அரசாட்சியில ஆளுகைகள் இடையே கொண்டு போக அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு தகுதி உள்ள தலைவர்களை கொடுக்கிறார். நமக்கு மேலாக பெற்றோர்கள் ஒரு தலைவர், ஆசிரியர்கள் ஒரு தலைவர், ஊழியர்கள் ஒரு தலைவர், நமக்கு மேல ஆலோசனை கொடுக்கிறார்கள். இதெல்லாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நம்ம பக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம மறந்துடுவோம் அல்லது அதை ஒரு பொருட்படுத்த மாட்டோம். பெற்றோர்கள் பக்கத்திலே இருக்கிறதுனால அவங்களுடைய அருமை தெரியாது. நல்ல ஆண்டவர் பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல ஆளுகையை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம சொல்றது கிடையாது. அதே போல நல்ல ஆளுகையை நமக்கு தேவன் தர சித்தமுள்ளவராக இருக்கார். நல்ல ஊழியர்களை கொடுத்திருப்பார். நல்ல ஊழியர்களை, தகப்பனை போல நல்ல மேய்ப்பர்களை, நல்ல ஊழியர்களை கொடுத்திருப்பார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவர் கொடுப்பார். நமக்கு தேவைகள் ஆலோசனை கொடுக்கத்தக்கதான ஊழியர்கள், பெற்றோர்கள், உயர்ந்த அதிகாரத்தில் நல்லவர்களை தேவன் நமக்கு ஆளுகை செய்கிற, நம்மை நடத்துகிற காரியமாக கொடுப்பார். ஐந்தாவது பார்த்தோம்னா கேதுரு மரம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல அவர் தாவீதுக்கு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீடு கட்டப்பட்ட வீடு கேதுரு மரங்களால் கட்டப்பட்டது. அப்ப ராஜாக்களுக்கு வசிப்பதற்கு கேதுரு மரங்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்ப நாம ஏற்கனவே இந்த ஆளுகை அதிகாரத்தை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துலையும் ராஜாக்கள் தங்குகிற வீடை கட்டுவதற்கு கேதுரு மரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நாம் நீதிமான்களாகிய கேதுரு மரங்கள். கேதுரு மரங்களாக நாம் இருக்கிற நம்முடைய எளியில நம்மால், நம்முடைய செயல்பாட்டால், நம்முடைய ஊழியத்தால், நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்க்கையால், நம்முடைய கிரியையினால், நம்முடைய ஆலோசனையினால் நாம் ராஜாக்களை உருவாக்குகிற ஒரு இடமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகவும் உள்ளதாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருக்கும்போது சொல்கிறார், தாவீது ராஜாவை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள்.
சாலமன் ராஜாவை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். பின்பு வந்த ராஜாக்களை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். விசுவாச வீரனாகிய தகப்பனாகிய ஆபிரகாம் குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும், நாம் எப்படி பராக்கிரமசாலியாக வேண்டும், நம்முடைய வேலை என்ன, நாம் எப்படி ராஜாவாக முடியும், நாம் ராஜாவாக முடியும் என்கிறதை விதைக்க மறந்துடுறோம். கதையை சொல்லிக் கொடுக்கிறோம், ஆனா அது நமக்கு, அது எனக்கு, அது உனக்கு, நீ எப்படி வரப்போகிறன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கறத மறந்துடுறோம். கதை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்ய? அதாவது ஒரு மனிதன் நல்ல கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கியிருந்தாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு நாய் பாஞ்சி ஓடி இருந்தது. ஓடி வந்தோடனே பின்னங்கால் பதில் அடிக்க நாய்க்கு வந்து கிரேட் எஸ்கேப், மந்திராத்தை போட்டு பறந்துட்டாரு. என்னப்பா தான் நிறைய கராத்தே ஸ்டெப் தான் தெரியுமே, பிளாக் பெல்ட்டை நீ கராத்தே ஸ்டெப் உனக்கு காத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான், எனக்கு கராத்தே தெரியுங்கிறது அந்த நாய்க்கு தெரியாது. அப்ப கராத்தே ஒருத்தன் எதுக்கு கற்றுக்கொள்றான்னு சொன்னா பிறருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொள்றான், பெருமைக்காக வழிய தற்காத்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்த தெரியவில்லை. எனக்கு தெரியும், நான் பிளாக் பெல்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லி 10 பேர் சொல்லலாம், ஆனா அதை பயன்படுத்த தெரியவில்லை. இப்படிதான் நான் நிறைய சண்டே கிளாஸ் பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கேன். சண்டே கிளாஸ்ல ஒரே கதை சொல்றேன், ஒரே பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி அவங்க கதையிலையும் பாட்டிலையும் கதை மட்டும் வாழ்க்கையில அந்த ராஜா ஏன் நான் ராஜாவாகல, ராஜானா இன்னைக்கு போர் செய்யக்கூடிய அந்த ராஜா ஏன் எனக்கு அதிகாரம் கொடுக்க முடியல, ஏன் இந்த பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் வரவில்லை, ஏன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கடந்து போகவில்லை, ஒரு சும்மா ரெக்கார்டு ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி பழகி வச்சுட்டோம். இல்ல, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், கேதுரு மரங்கள், நம்முடைய எல்கையில ராஜாக்கள் உருவாக்கப்பட வேண்டும், ராஜாக்களால் உருவாகி வர வேண்டும், ராஜாக்கள் வாசம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் கண்டிப்பாக செய்வாராக. அடுத்து பாத்தீங்கன்னா தேவாலயம் கேதுரு மரங்களை வைத்து தேவாலயம் நிறைய உள்ளுக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் ஏராளமான தூண்களையும் மூடுகிற காரியங்களையும் வைத்து நம் தேவாலயத்திலே அதிகமாக கேதுரு மரங்களை பயன்படுத்துகிறார். ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துல நிறைய காரியத்தை குறித்து கேதுரு மரங்களை பயன்படுத்துகிறார். அப்ப தேவன் தங்குகிற தேவனுடைய ஆலயத்திலே கேதுரு மரங்களை பயன்படுத்தி தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்குகிற இடமாக இருக்கிற அந்த இடத்திலே கேதுரு மரங்களை வைத்து தேவனுடைய பிரசனம் இறங்குற இடத்துல வைத்திருக்கிறார். நாம் நீதிமான்கள் லீபனோன் கேதுரு மரங்களை போல நாம் வளர்கிற நாம் நம்முடைய எல்கையில ஜீவனோட தேவனுடைய மகிமையின் பிரசனத்தை இறங்கு வருகிற அந்த பிரசனத்தை காத்துக் கொள்ளுகிற அல்லது பிரசனத்தை ஈர்க்கிற அல்லது பிரசனத்தை கொண்டு வருவது வழி செய்யக்கூடிய தேவாலயத்தினுடைய முக்கிய பங்காக நாம் இருக்க வேண்டும். சிம்பிளா சொல்லணும்னா, தேவனை இந்த பூலோகத்திலே காட்டுவதற்குரிய ஒரு இடமாக என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆவி, என்னுடைய சரீரம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே பூமியிலே தேவனுடைய மகிமை இறங்கி வர செய்கிற ஒரு இடமாக தேவாலயம் கட்டப்பட்டது. முன்காலங்களில் இப்ப தேவாலயம் என்பதல்ல, சபை. நீங்கள் கூடி வாங்க உங்க இருதயம் இணைஞ்சுதான் நான் வந்துடுவேன். அப்ப அப்படி கிடையாது, ஒரு இடம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இப்ப அப்படி கிடையாது, மனிதனையும் மனிதனுடைய ஐக்கியத்தையும் முக்கியப்படுத்தப்படுது. கவனிச்சுக்கணும். அப்போ ஒரு இடத்தை முக்கியப்படுத்துறாங்க, அந்த இடத்துக்கு ஒரு ஆளை முக்கியத்துவப்படுத்துறாங்க. இப்ப அப்படி கிடையாது, எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆனா அதுக்குள்ளே ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் அன்பும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்ததுனால அங்கே 2-3 பேர் கூடி வருகிற இடத்திலே அவர் இறங்குகிறார்.
நாம் இந்த நாளிலே தேவாலயத்தின் கேதுரு மரங்களைப் போல தேவனை இறங்கி வர பண்ணுகிறது. முதல்ல நம்முடைய இயற்கையில தேவனை இறங்கி வர பண்ணுவதற்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, நான் பரிசுத்தமா இருக்கிறது குழந்தைகள் நடக்க எல்லாவற்றும் பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தமான இடத்துல அவர் இறங்கி வரும். நம்மை பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தாவின் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அப்பொழுது அவர் இறங்கி வருவார். பரிசுத்தாவின் எப்பொழுது நமக்குள்ளதான் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதற்கு அல்ல, நாம் அவரை உணர்வது இருந்தால் தான் முக்கியம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, 2-3 பேர் அவருடைய நாமத்தினால கூடி வந்துட்டா நாங்க வருவேன்னு சொல்றாரு, அங்க இருப்பேன்னு சொல்றாரு, வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்புறம் நீதிமான்களாக கேது மரங்களாக தேவன் நம்மை பார்க்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். இரண்டாவது 2-3 பேராவது குறைஞ்சது இணைந்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூடுதலை ஜெப கூடுதலை விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக உங்க குடும்பம், உங்க அண்ணன் தம்பி, அது வந்து ஃபேமிலி பிரேயர், அதுக்குள்ள இருந்து இது போக முடியல. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் நபர்களா இருந்தாலும் சரி கூடி வர பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா 2-3 பேர் அவருடைய நாமத்தான் இங்கே கூடி வர, நான் 2 பேர் வாசம் பண்ணா சொல்றார். இரண்டாவது, தேவன் இறங்கி வருகிற இடமாகிய கேது மரங்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறது. தேவனை தனிப்பட்ட முறையிலும் கூடி அவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து களி கூர்ந்து துதியின் சத்தத்தை எழுப்புகிற ஒரு இடமாக நாம் நம்முடைய எல்கையை மாற்ற வேண்டும். அப்பொழுது அவர் இறங்கி வருவார். அப்பொழுது தேவனுடைய பார்வை நாம் கேது மரங்களைப் போல வளருவார் காணப்படும். கடைசியாக நாம் முதல்ல பார்த்த அதே காரியத்தை பார்க்க போகிறோம். என்னன்னா, நீதிமான் பனையை போல செழிப்பான். அந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டோம். லீபனோனின் கேது மரங்களைப் போல வளருவான் என்கிற வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நாம் லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர்வதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். செய்தி என்பது நம்மை வசனத்திற்கு நேராக திரும்பி நினைப்பூட்டி அர்ப்பணிக்க செய்யும். நாமளே நம்மளை இது இல்லையே, அங்க அது இல்லையே, இப்படி இல்லையே, அந்த வசதி இல்லையே சொல்லி எல்லாத்தையும் அந்த மாற்ற முடியும். நம்மகிட்ட வசனத்தை கேட்டு அப்படி அங்கீகரிக்கிற இருதயம் மட்டும் இருந்தா போதும். ஆண்டவரே உதவி செய்ய பார்க்கணும் என்பதற்கு அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கிற இருதயம் மட்டும் நம்மள இருந்தா போதும். கேதுருவை போல தேவன் வளர்ச்சியை நம்ம எல்கையில கொடுப்பார். கண்களை மூடி தேங்க்யூ Bye.
தீபனுடைய கேதுருவை போல வளருவான்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபமா விசேஷமாக ஆண்டுடைய பிள்ளைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டு நல்லவே ஆண்டவருக்காக செயல்படுகிற பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் ஒரு தவறான ஒரு கருத்து அவங்க என்னன்னு சொன்னா, அந்த பைபிள் எடுத்தோம்னா ஒரு எப்படின்னா ஒரு கோலம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்ம தாழ்மை என்பது நம்முடைய இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவேளை ஒரு இடத்துல சின்ன வாக்குவாதம் பண்ண கூட நம்ம குற்றவுக்குள்ள போகக்கூடாது, கோவப்பட குற்றவுக்குள்ள போகக்கூடாது. அது ஞானம் விளங்க நாம் சில காரணங்களை விவாதம் பண்ணுவது தவறு, கோபப்படுவதும் தவறு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது கீழே உள்ளவங்கள கோபப்பட்டு கண்டித்து தான் சில காரியங்களை செய்ய முடியும். சில தொழில் செய்வதற்கு ரொம்ப பயப்படுற விசுவாசி பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பயப்படாது, தேவ சமூகத்துல காத்திருக்கு. அதாவது ஏற்கனவே பிரசங்கிருக்கேன், லீடிங் சீடிங் ஃபீடிங். அந்த லீட் பண்றதுக்கு இடம் கொடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய செஞ்சு போஷிக்கக்கூடியவர்களுக்கு போஷிச்சோன்னா ஆண்டவர் பெரிய ஒரு எல்கைகளை கடந்து போக நடந்து போக ஆயத்தமா இருக்கும். அவர் ஆசீர்வதிப்பதே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய பிள்ளைகளின் உயர்ந்த வளர்ச்சி, கேது மரம் போல வளர்ச்சி அவர் நமக்குள்ளே உருவாக்குவதற்காக தான் அவர் காத்திருக்கிறார். ஊழியம் உள்ள நேரம் ஊழியம் நினைச்சா அதுக்கு உழைங்க, அதுக்காக வேகமா பிரயாசப்படுது. ஆனா பிசினஸ் தொழில் வேலை ஏதோ ஒரு வேலை காரியங்களை செய்யும்போது உற்சாகமாக செய்யுங்க. அதுல பயங்கரமான வளர்ச்சி எதிர்பார்க்கு. ஜெபத்தோடு முயற்சி பண்ணுங்க, கர்த்தருடைய உதவி செய்யணும். கூடி குறுகி அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டம் அந்த காலகட்டம் கிடையாது. ஏதாவது ஒரு ஜோப் பண்ணி ஒரு லேடி வந்து முயற்சி பண்ணுங்க, கடுமையா முயற்சி பண்ணுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். வீடு புதிதாக கட்டுவார், கடையை கட்டி கொடுப்பார், கட்ட முடியாமல் இருக்கிற காரியங்களை கட்டி கொடுப்பார், குடும்பம் இடிந்து கிடக்கலாம் கட்டி கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியை கட்டி எழுப்புகிறவர், வளர்ச்சி கொடுக்கிறவர், பெருக்கத்தை கொடுக்கிறவர். நன்றி பரிசுத்த ஆவியானவர். வசனங்களை விட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்துல தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறேன். பிரச்சனையெல்லாம் அறிந்திருக்கிறது. இருதயத்தில் ஏக்கங்களை, விருப்பங்களை, மன ஐயங்களை, பய உணர்வுகளை அறிந்திருக்கிற ஜீவனுள்ளது. நுகங்கள் கட்டுகளை குறிக்கிற சரவளவுள்ளது. தேவாதி தெய்வம் கர்த்தாதி கர்த்தர் இங்க மத்திய வாசம் பண்ணுகிறது. நன்றி ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி இயேசு சுவாமி, நன்றி. தேவையுள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க. இந்த நாள்ல ஜெபிக்கு உட்கார்ந்து கொண்டு இவர் மார்வழி, இடுப்பு மொழி, உளைச்சல்கள், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மனது சரியில்லை, சிந்த சரியில்லை, ஆமே இப்படி இந்த வியாதினால பிரச்சனை, பொருளாதாரத்துல இது நடந்துருமோ அது நடந்துருமோ, நாளைக்கு என்ன செய்ய சொல்லி யோசித்துக் கொண்டு திகைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. இயேசுவே, நீ ஜீவனுள்ள தேவன், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ மகிமையின் தேவன். அவருடைய எல்கையில அப்பா இப்பொழுது நீ அசைவாடி கொண்டிருக்கிறீங்க. ஒரு பிரசனம் இறங்கி இருக்குது ஆண்டவரே. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த எல்கையில பிரசனம் வல்லமை இறங்கி இருக்குது. அவர்கள் அதை உணர்கிறார்கள். அவருடைய கட்டுகள் அறிந்துகொள்கிறது. அவை சரீரத்தில் கட்டுகள், மன பயங்கள், எல்லா சோர்வின் ஆவியில் இயேசு நாமத்தை வெளியே என கடலை கொடுக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வல்லமையாக செய்வதால் பொருட்படுத்துவது ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல